ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் திருப்பங்களை தரும் திருமலை திருமலா சேத்திரம் செல்லுவோம் வாருங்கள். தடவை இப்போ நம்ம தெளிவு கொண்டாலும் மாறுகளிக்கும் திருமலைக்கும் என்ன தொடர்பு, இந்த திருமலையில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, இதை நம்ம பிரதானமாக பார்த்துவிட்டு ஆலயத்துள் செல்வோம். பிரதானமாக திருமலையை சேவித்து கொண்டிருக்கும் பொழுது கீழ் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி அப்படின்னு பேர். இந்த சுவாமி என்ற திருநாமம் கொண்ட பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கக்கூடிய சேத்திரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை கோவிந்தராஜ சுவாமி. அதற்கு அடுத்ததாக இங்கு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி. கோவிந்தா என்று சொன்னால் உயர்த்து விடுவான் வாழ்க்கையில். அதனால தான் குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்று சொன்னார்கள். அப்போது நம் மலையில் மேல் இருக்கக்கூடியவனை செல்வதற்கு முதலில் வணங்கக்கூடிய சேத்திரமாகிய கீழ் திருப்பதி என்று சொல்லக்கூடிய கோவிந்தராஜ சுவாமியை வணங்கி அவன் அருளால் மலைக்கு செல்கிறோம். இங்கு மலையில் இது பிரதானமாக ரேணு குண்டலவாலா அப்படின்னு பேர் இந்த மலைக்கு. இன்னொன்று 7 மலை அப்படின்னு பேர். 7 பிரதானமாக சர்ப்பத்தை குறிக்கும். இன்றளவும் கூட சுமார் 15 கிலோமீட்டர் இடைவெளியில் இந்த மலையை சேவித்து கொண்டிருக்கும் பொழுது வாசுகி என்னும் பாம்பு மலையை சுற்றி கொண்டு இருப்பது போல் அமைப்பு இருக்கும். இங்கு திருப்பதி செல்லும் பொழுது டைவர்ஸ் கேஸு, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, குழந்தை பாக்கியம் இல்லாமல், அதாவது சர்ப்ப கிரகத்தினால் பாதிக்கப்பட்டு குழந்தை நில்லாமல் இருப்பவர்கள், அதாவது அபாஷனாகிறவங்கள், அல்லது குழந்தை நல்ல திரையில் பிறக்காமல், இன்னொரு விஷயம் படுச்சுட்டியாக இருக்கக்கூடிய குழந்தை, இதுகளை எல்லாம் நிவர்த்தி ஆகுவதற்கு இந்த 7 மலையை நடந்து சென்ற அந்த கணமே இது நிவர்த்தி ஆகுவதை இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிங்கிற சுவாமி. இப்பேற்பட்ட இந்த 7 மலையை பாத யாத்திரையாக கடந்து மேல் நம்ம ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்னால் பாவங்களை எல்லாம் நீக்குவதற்காக சைவத்தில் ஏற்பட்ட படம் பாபநாசம், அகத்தியர் ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் பாவத்தை எல்லாம் நீக்கி என்னை சரணடைவாய் என்று சொல்வதற்காக திருமலை மேல் இருக்கக்கூடிய பாப விமோசனம் என்று சொல்லக்கூடிய இந்த அருவிக்கு செல்கிறோம். தீர்த்தத்தையாகவே நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் தன் பாவத்தை நீக்குவதற்காக பாப விமோசனம் பெற்றவள் அருவியாக இங்கு தன் தலையில் இருந்து தன் பாதம் முடிக்க சுத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப விமோசனம் பெற்றுவிட்டு கீழ் வரும் பொழுது வராகக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய இங்கே பெருமாள் கோயிலுக்கு உள் நுழையும் முன் அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய வராகரை சேவிக்கிறோம். இந்த வராகரை சேவித்த பிறகே பெருமாளை சேவிப்பது உத்தமம். எவ்வாறாகு என்றால், முன்னொரு காலத்தில் வேதங்களும் இந்த பூமியும் பூலோக ஆதார பலத்தில் செல்லும் பொழுது பெருமாள் வராக அவதாரம் எடுத்து அதை மேல் கொண்டு வந்தாள். ஆக கீழே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி, மனிதா நீ தூங்கி கொண்டிருக்காதே, எழுந்து வா, ஒரு தடவை கோவிந்தா என்று சொன்னால் மலை ஏற்றி விடுகிறான். மலை ஏறும் பொழுது சர்ப்ப கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தடங்களை நிவர்த்தியாகுது. அடுத்ததாக நம் வராகரை சேவிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கீழையா இருக்கிற, வா உன்னை தூக்கி விடுறேன்னு சொல்லக்கூடிய 3 அமைப்பு கொண்ட மிகப்பெரிய சேத்திரம். அதனால தான் ரேணு என்றால் 3 என்று திருநாமம் உண்டு. ரேணு குண்டலவாலா அப்படின்னு பேர். இந்த வராகத்தை சேவித்து நம் ஆலயத்துக்குள் செல்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம். இந்த பெருமாளுக்கு நிறைய திருநாமங்கள் இருந்தாலும் கூட குபேரனிடம் கடன் பெற்று அந்த கடனை நிவர்த்தி பண்ணுவதற்காக கடன்காரன் என்று இந்த திருநாமம் கொண்டிருக்கார். அல்ல நேர்களே, மனித பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக பெருமாளே இங்கு நிவர்த்தியாக இருக்கிறார். அதாவது நிவர்த்தியாக மூர்த்தியாக இருக்கிறனால்தான் இந்த பெருமாளை சுற்றி வேறு விக்கிரகங்களோ அனுக்கிரகங்களோ கிடையாது. பெருமாள் இன்றளவும் நின்று சுண்டு நமக்கு நம்மளுடைய பாவங்களை காணிக்கையாக பெற்றுக்கொண்டு பாவ விமோசனம் அளித்து கொண்டிருக்கிறார். ஆதலால் தான் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்று சொல்லப்பட்டது. இப்படி தன்னுடைய பாவங்களை ஃபுல்லாம் முடியாகவும் காணிக்கையாகவும் ஏற்றுக்கொள்கிறார். இதில் கூட இந்த பெருமாளனுடைய அதிசயம் அற்புதம் என்னவென்றால், காசு மட்டும் இல்லை, உனக்கு எதுவுக்கே உதவாத முடி, அந்த முடியை கூட
நான் காணிக்கையாக எடுத்துக்கிறேன்னு சொல்ல முதலில் முடி காணிக்கை ஏற்பட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் திருப்பதி திருமலை என்று சொல்லக்கூடிய இச்சேத்திரம். இந்த முடி தலைக்கு வந்த பிரச்சனை தலப்பாவோடு போகும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். உன் முடியோடு அந்த நிவர்த்தியாகப்படும், புது யுகம் பெறுவாய், வாழ்க்கையில் புத்துணர்ச்சி பெற்று என்னுடைய அனுகிரகத்தினால் இந்த மரமண்டையில் நல்ல யோக பலத்தை நான் தருகிறேன் சொல்லக்கூடிய சேத்திரம் இந்த திருமலை திருப்பதி சேத்திரம். இப்பேற்பட்ட இந்த கோவிந்தராஜ சாமியினுடைய அனுகிரகம் இன்னொரு என்னவென்றால், திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கு மாலையோ அல்லது இங்கு நடக்கக்கூடிய திருமணத்தை சேவிக்கும் பொழுது எப்பேற்பட்ட திருமணம் நிவர்த்தியாகுது. அதனால்தான் அனுதினமும் திருமண கோலம் இங்கு உண்டு, அனுதினமும் ஊஞ்சல் உற்சவம் உண்டு. இது இன்றளவும் திருமலை திருப்பதி சேத்திரத்தில் நம் கண்கூடாக காணக்கூடிய விஷயம். இதற்கெல்லாம் மேலாக பிரம்மோற்சவம் என்று கேள்விப்பட்டிருவோம். இந்த பிரம்மனாலே நடத்தப்பட்டக்கூடிய பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவத்தில் ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால், ஒயிலாட்டமும் குயிலாட்டமும் பெருமாளுடைய அனுகிரகமும் கொடையும் ஒரு கூண்டுக்குள் பெருமாள் வருவதும் கண்டிருப்போம். அப்போ என்ன என்றால், ஆடுவதும் ஆடப்படுவதும் அசைக்கப்படுவதும் என்னாலே, ஆகையால் ஆடாதே, அகம்பாவம் கொள்ளாதே, எதையும் என்னுடைய செயல்னால் நடக்குது என்பதை உணர்ந்தால் இப்பிறவி மட்டுமில்லை எப்பிறவிலும் உனக்கு பாவ விமோசனம். உன் பாவத்தை முன்னை விட்டு நான் பார்க்கவில்லை, உன் ஆட்டத்தை நிலைநிறுத்தி ஒழுங்குபடுத்தவே இதோ நானும் குதித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம். அதனால தான் பிரம்மன் இந்த விழாவை நடத்தினானா. அகம்பாவமும் ஆணவமும் நீக்கப்படுவதற்காக நடத்தப்பட்ட மலை மேல் நடத்தப்பட்ட ஒரு உற்சவம் பிரம்ம உற்சவம். இதற்கு சான்றாக இங்கு இருக்கக்கூடிய யானைக்கு கூட பெருமாளுடைய திருநாமம் தரித்திருப்பார்கள். ஏனென்றால் அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லக்கூடியதை உணர்த்துவதற்காக அத்தனை பேரும் கோவிந்தனுடைய திருநாமத்தை தரித்து கொண்டு மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் பகவானுடைய சரணாகதி அடைவதற்கும் இது அறுக்கப்படும். இதற்கெல்லாம் மேலாக பாவாடை சேவை என்று ஒன்றை கண்டிருப்போம். இந்த பாவாடை சேவை என்பது பெருமாளுக்கு முன்னாடி புளியோதரையை நிறையாக சேவித்து முறுக்குகளும் சில பணியாரங்களையும் அடுக்கி அதை நிவர்த்தி பண்ணுவது. இதில் தத்துவம் என்னவென்றால், உரப்பு ராகுக்கு உகந்தது, அதேபோல் இனிப்பு சுக்கிரனுக்கு உகந்தது. அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய இன்னல்களின் தொல்லைகளையும் பெருமாளிடம் சரணடைந்து விட்டால் அவன் நிவர்த்தி பண்ணுவான் என்பதை உணர்த்துவதற்காக இந்த பாவாடை நைவேத்தியம் இன்றளவும் கண்டுகொள்ள நடக்கக்கூடிய விஷயம். இதற்கும் மேலாக வியாழக்கிழமை பெருமாள் எல்லாத்துக்கும் அர்ப்பணித்து எல்லோரும் ஒருவரே, முக்கண்ணனும் அதாவது பிரம்மனும் சிவனும் கூட என்னுள் அடக்கம் என்பதற்கு உணர்த்துவதற்காக சுமார் 2 மணி நேரம் துண்ணுத்துப்பட்டேன்னு சொல்லக்கூடிய உபுதி அணிந்து கொண்டு சேவை சாய்க்கக்கூடிய பெருமாள் எல்லா வகையிலும் நான் வளைந்தும் நெளிந்தும் கொடுத்து மனிதர்களாகிய பாவியர்களாகிய உங்களுடைய பாவத்தை நீக்க மலை மேல் நின்று கொண்டு மலை மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவதற்காக இருக்கிறேன். ஆதலால் இதை உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவத்தை நீக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சேத்திரம். இதில் ஆழ்வார்கள் மங்களாஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும் நான் உயர்ந்தவன் பணக்காரன் என்ற ஆணவம் இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் திருமலையை சூடிக்கொண்டு பிரம்ம உற்சவம், ஏன் பௌர்ணமியில் வரக்கூடிய கருட சேவைக்கு கூட ஆண்டாளுடைய அந்த திருநாமமாகப்பட்ட மாலையை சூடிக்கொண்டு அருள் பாலித்து கொண்டு இருக்கக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் இந்த திருப்பதி திருமலான்னு சொல்லக்கூடிய இந்த சேத்திரம். அப்போது எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் தன் பக்தருக்கே முக்கியத்துவம் கொடுப்பேன், அதில் ஆண் பெண் குழந்தைகள் என்று இல்லை, எல்லோரும் சமமே. எல்லோரும் சமமே ஆகப்பட்டாலும் கூட உங்களுடைய அத்துணை பாவங்களையும் சர்வமும் கிருஷ்ணார்ப்பமும் இருக்கக்கூடிய இந்த ரேணுகுண்டலவாளன் வெங்கடாஜலபதி திருப்பதி ஏழுமலையான் என்னை ஆட்கொள்ள கொண்டக்கூடிய அரசன் இருக்கக்கூடிய ஊரை நாம் சென்று வணங்கி அவனுடைய பொற்பாதங்களை பணிந்து திருமணத்தடை நீக்குவதற்காகவும் இந்த நாட்டில் முதிரி கன்னிகள் இழுக்கவே கூடாது என்பதற்காகவே நித்தமும் திருக்கல்யாணம் பண்ணக்கூடியவன் மனமாகப்பட்டது இலகுவாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஊஞ்சல் உற்சவம் பெருமாளுடைய விழா கோலமாக இருந்தாலும் மிகப்பெரிய விசேஷமாக இருந்தாலும் ஒழுக்க நெறியோடு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரம்ம உற்சவத்தையும் தன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் காசு பணம் மட்டும் இல்லை, தன்னுடைய மயிர் கற்றாழையில் எடுத்து கொண்டு கூடிய பாவத்தை விமர்சனம் பண்ணக்கூடிய அமைப்பு கொண்ட அந்த ரேணுகுண்டலவாளனை வணங்கி
தங்களையும் வணங்க சொல்லும் மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் 108 திவ்ய சேஸ்தங்கள் எத்தனை பேர் சிறப்பு பெற்றாலும் அதில் முதன்மையாக பட்டக்கூடிய ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் ஆண்டாளுக்கு பிடித்ததாக கருதப்படுவதால் நாமும் இந்த மார்கழி மாதத்தில் திருமலையை நினைத்து அவனுடைய அருளை பெற்று நம் இந்த மார்கழியை சிறப்புபட இருப்போம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் கோரக்நாத் அடிமை வி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.